ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கொல்லி, எங்கள் அப்பா கொல்லியில் தான் இருக்காங்க. இங்கே வந்து ஆடு கோழி எல்லாம் வளர்க்குறாங்க. நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சவுக்கொல்லிருந்து வாய்க்காலில் தான் போகணும் கொட்டாய்க்கு. கொஞ்சம் தூரம் ரோட்லேருந்து, ரொம்ப லாங்கெலாம் கிடையாது நமக்கு கொல்லிக்கு. அப்படியே அந்த வாய்க்கால் அப்படியே நடந்து போனால் வந்துடும். கொல்லியிலே சவுக்கு தான் இது, எல்லாம் ஒரு சவுக்கு இது. இதில் அங்கே ஆள் வேறு வேலை செய்கிறாங்க போல, உள்ளார சவுண்டு கேட்குது. இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இது தண்ணி பாசனம். சவுக்கெலாம் வந்ததுன்னா அந்த புல்லுலாம் இருக்காதுன்னு வச்சுக்கான். இதெல்லாம் மடிச்சுக்கிட்டு வராங்க, இதை தான் மடிச்சுக்கிட்டு வராங்க போல, இதை செய்கிறாங்க ஆளுவா. அதனால் நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ நீட்டாக பாருங்கள் மடிக்கிறாங்க பாருங்கள் ஆளுங்களாம். இந்த ஓரத்துலேருந்து தான் வந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு கொல்லி இந்த சைடு இருக்குது, உள்ளாரே தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த சைடு சத்தம் கேட்குதுன்ட்டு இப்படி வந்தால் பார்க்கலான்ட்டு பார்த்தா ஆள் வேலை செஞ்சிட்ருக்காங்க, மடிச்சிட்ருக்காங்க. நம்ம கொட்டாய்க்கு இது அப்படி போகலாம். அப்படி வாங்க, அது பாரு, அங்கே ஆடு மாடெலாம் வச்சுருக்காங்க பொழுது, சவுண்டும் கேட்குது. ஆடு மாடெலாம் வச்சுருக்காங்க பொழுது, இங்கே ஆள் வேலை செஞ்சு மடித்து விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அதை பாருங்கள், அதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் ஆளுங்க. கொண்டு வந்து அப்படியே மடிச்சிட்ருக்காங்க. ஆனால் கொஞ்சம் மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மடித்தாக்கா தண்ணி நல்லா பாயும். கோழி இதை பாருங்கள், நம்ம கொட்டாய்க்கு வந்துட்டோம். இப்போ கோழி, கருங்கோழி இருக்குது. நம்ம சேவல் எல்லாமே அப்பா வச்சுருக்காரு. கொட்டா இருந்தது, கொட்டா ஊன்ட்டுருக்கு போடுக்குது. எம்மா நாள் கழிச்சு வரும், நம்ம எப்போ ஊந்துன்னு தெரில. கொட்டா ஊன்ட்டுருக்குது. ஆடுலாம் மாடுலாம் அப்படியே இடையே கட்டி வச்சுருக்காரு. தழை கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆட்டுக்கெல்லாம் தழை கட்டி விட்டு வச்சுருக்காரு அவர். கோழிக்கு அரிசி போட்டுருக்காங்க போல, பொறுக்குது கோழி. அரிசி பொறிக்கிட்டுருக்குது. சாப்பாடுக்கு என்ன அது எல்லாம் நீட்டுருக்குது. ஆட்டுக்கு தழை கட்டி வச்சுருக்காரு தீனிக்கு. இங்கே ஆடு இதுக்கப்புறம் தான் வரும் படுக்குது. அது ஆடு தழைலாம் கட்டி ரெடியாக இருக்குது. ஆடு இதுக்கப்புறம் தான் அங்கே வந்து கொட்டோம்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், என்னோட கீழே போட்டால் தின்னாது ஆடு, தழையை தின்னாது. சவு தழை தான் நம்மளுக்கு இங்கெல்லாம் ஜாஸ்தி. புல்லு மேயும், அதை விட சவு தழை தான் அதிகம். வேறு எதனா தழையெல்லாம் கிடையாது. இந்த கொட்டாயில் இங்கே 2 வத்துக்கிட்ட ஆடு கட்டணும் பொழுது மேய போயிருக்கு. அப்போ ஆடு வந்த பிறகு அப்பா கட்டுவார். கொல்லியில் தான் பார்த்துருக்காரு. இது நம்ம ஊருக்கும் இந்த கொல்லிக்கும் 2 கிலோமீட்டருங்க. இடையில ஊர் எதுவும் கிடையாதுங்க. 2 கிலோமீட்டர் கேப்பில் தான் கிடக்குது நம்ம கொல்லியே. ஆடு வந்துடுச்சு. ஆடுலாம் பாருங்க, எல்லாம் ஆடுலாம் கட்டி விட்டு இப்படி கட்டிகிட்டா இருப்பாருங்க. இங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே கட்டிகிட்ருக்காரு. ஆடு வந்துட்டுருக்கு பொழுது இது போல் கட்டி வச்சா ஆடு தின்னும், தழையை தின்னுவிடும். அதை அப்படியே தின்று குச்சி மட்டும் தான் இருக்கேன். குச்சியை தூக்கி போட்டு வேண்டியது. அதெல்லாம் நாட்டு ஆடு தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தது.